நிறைய பேருக்கு வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ங்கிறது பிரச்சனை இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு எந்த தொந்தரவும் இருக்காது, ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பாங்க, அப்போ வந்து யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும். இது வந்து கேன்சர் கட்டியா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். பொதுவாக ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது வந்து கேன்சர் கிடையாது. இது வந்து லியோமயோமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேன்சர் இல்லாத ஒரு கட்டி தான். ஃபைப்ராய்ட்ஸ்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் நின்ன பிறகு அது கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிடும். யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும்போது இந்த ஃபைப்ராய்ட்ஸும் யூஸ்வலாக ஷ்ரிங்க் ஆகிடும். நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு வெவ்வேறு சைஸில் இருக்கும். ஆனால் எப்போ இந்த பயம் கொடுக்கும் அப்படின்னா, ஃபைப்ராய்டு கட்டி ஷார்ட் ஸ்பேனில் இன்க்ரீஸ் ஆகுதுனாலோ, உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் எக்ஸசிவ் ப்ளீடு போகுதுனாலோ, அல்லது அடி வயிற்றில் வலி இருக்குது அப்படின்னாலோ, அல்லது ஓவராக ஒயிட் டிஸ்சார்ஜ் போகுது, ஃபைப்ராய்டும் இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபைப்ராய்டை சர்ஜரி மூலம் எடுக்க வேண்டி இருக்கும். 100ல் ஒரு ஃபைப்ராய்டு ஃபைப்ரோசார்கோமா அப்படின்னு ஒரு கேன்சர் வகை கட்டியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுவுமே ஒரே நாளில் மாறிடாது. அது வந்து கிராஜுவலாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது